ஹலோ ஃப்ரெண்ட்ஸா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து வர்ஷினி எலிமினேஷன் அப்புறம் சாச்சனா சேவ்டு இதை பற்றி தான் பேச போகிறோம். அப்புறம் அந்த ஜாம் மேட்டர். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஷார்ட்ஸும் போட்டிருப்போம். நாங்கள் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாவை வந்து சேது சார் சேவ் பண்ணிட்டாரு. சேது சார் சேவ் பண்ணாரோ, பிக் பாஸ் டீம் சேவ் பண்ணாங்களோ, மொத்தம் சாச்சனா வந்து சேவ் ஆயிட்டாங்க. வர்ஷினி எலிமினேட் ஆயிட்டாங்க. வர்ஷினி எலிமினேஷன் பார்த்திங்கன்னா, ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரொம்பவே ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக தாங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் அவங்க கேமில் காட்டியிருக்கலாம். ஆக்சுவலி பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லாரும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே அந்த 5 ஸ்டார் அந்த ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்னாலாம் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வந்து இந்த கேமை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இவங்க கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆனால் வெக்கேஷன் கம்ப்ளீட் ஆனதை நல்லா ஜாலியாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணப்பா அப்படிங்கிற மூடில் போன மாதிரி தான் இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த சேவிங் ஆர்டர் அப்படிங்கிற வர பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விஷாலை சேவ் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த ஜாம் பஞ்சாயத்து சௌந்தர்யா சாச்சனா வச்சு அந்த ஜாம் பஞ்சாயத்து எதுக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பஞ்சாயத்து பண்ணோங்கிறத விட சாச்சனா கரெக்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதனால் வந்து சாச்சனாவை சேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. என்ன ஜாம் பாட்டில் ஒன்று சாச்சனா கையில் கொடுத்து சேவ் பண்ணலை, வாய் வார்த்தையாக ஸ்வீட்டாக சொல்லி சேவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஜாம் பஞ்சாயத்தில் அது வந்து எத்தனை பேர் எப்படி பிளான் பண்ணிங்க என்ன எதுன்னு டீட்டெயிலாக கேட்கும்போது ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க 3000 டிவைட் பண்ணோம் சார் அப்படின்னு. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவே 2000 இருக்கும், அது மோர் ஆர் லெஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சோம் அப்படின்னு. அப்புறம் சாச்சனா சொல்லும்போது சொல்கிறாங்க 3500 பிளான் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் அன்ஷிதா எழுந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி நெசசரி திங்ஸ்லாம் அன்ஷிதா தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு போல இருக்குது. ஆனால் சாச்சனா கிட்ட சொன்னது போக மிச்சத்தெல்லாம் வந்து இவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்ஷிதா வந்து அதை எழுந்து கிளியராக எப்படி சொன்னாங்கன்னா, அவங்க சாச்சனாகிட்ட சொல்லியிருந்தோம் சார், ஆனால் சொன்ன திங்ஸை ஒரு சிலது அவகிட்ட கேட்கும்போது அவள் எடுக்கலன்னு சொன்னான். ஜாமு அப்புறம் தயிர் அப்படிலாம் சொல்லும்போது அதை நாங்களுமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க, இத்தனைக்கும் வந்து அன்னைக்கான டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து பஸரே அடிக்கலைங்க, நானுமே பார்த்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக எடுங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எடுத்து முடிச்ச அப்புறம் அடிக்கப்படும் பஸர்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஃப்ரீயாக எடுத்துருக்கலாம். அதான் இப்போ வந்து நம்ம கையில் ஒரு பவர் வந்துச்சுன்னா, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா அது நம்ம யோசிச்சு செய்வோம். ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா அங்கே தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி. அவர் கொடுத்த ஃப்ரீடம் இவங்க அப்படி மிஸ்யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, நம்மளுக்கு தேவையானது எடுத்துட்டோம், பிளான் பண்ணது எடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் டைம் தான் நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக அதை பண்ண மாதிரி தான் இருந்தது. இதில் ஒன்று வந்து தெளிவாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எடுத்த பேஸ்கெட்டில் கேல்குலேட்டாவது பண்ணாங்களா கொடுத்த டைம்லன்னு பார்த்தா அதையும் பண்ணலை. ஒரு பேஸ்கெட் விட்டுருவாங்க, ஒரு பேஸ்கெட் கவுண்டே பண்ணலை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, அது கவுண்ட் பண்ணாததுக்கு ரீசன் அது விட்டுருங்கான்னு சாச்சனா சொன்ன மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் நம்மளுக்கு அது கிளாரிட்டியாக காட்டலை. பிளாஸ்மாலேயும் ஃபுல்லாக காட்டலை அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு பாக்ஸை வந்து இவங்க எடுத்த ஒரு பேஸ்கெட்டை அப்படியே கூட வச்சுட்டு இருந்தால் அது கணக்கில் வந்திருக்காது. பட் ஆனால் இவங்க வந்து அது சரியாக பண்ணலை. அதான் ஒரு பிளானிங்கே இல்லாமல் கொஞ்சம் ஓவராக வந்து எடுத்துக்கலான்ற அந்த ஆசையில் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இந்த இடத்துல அன்ஷிதா என்ன சொல்லுவாங்கன்னா, 2, 3 வாட்டி சாச்சனாவை கேட்டப்போ அவள் எடுக்கலன்னு சொன்னதுனால நானும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜாக்லினும் சொல்லுவாங்க, ஜாம் பாட்டில் எடுத்தீங்கன்னா 2ன்னு சொல்லுவாங்க ஜாக்லின். ஆனால் அவன் சாச்சனா அந்த இடத்துல 1 தான் சொல்கிறாங்க. பக்கத்துலேருந்து ஜாக்லின் 2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 ஜாம் பாட்டில் எடுத்ததாக வந்து பிக் பாஸ் சொல்வார். ஸோ இந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவங்களுமே எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இந்த பொண்ணுமே இன்னொரு வாட்டி 2 எடுத்து அது ஒரு மாதிரி குழப்பம் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த பொண்ணை மட்டும் குத்தம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பொண்ணை சேவ் பண்ணணும், அது சேஃபர் சைடு கொண்டு போகணுன்ற மாதிரி தான் அந்த டாபிக் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஜாக்லினையும் பேச விடலை, அன்ஷிதாவையும் பேச விடலை. எப்படி சுற்றி வளைச்சி பேசினாலும் சாக்ஷனா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. இந்த இடத்துல என்ன சொல்கிறது, அவங்க பிபி டீம் டிசைட் பண்ணிட்டாங்க சாச்சனா உள்ளே வைக்கணும்னு. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக தான் கொண்டு போவாங்க. ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் என்ன எடுத்தாங்க அப்படின்னு. கமல் சார் சீசன்லாம் அது நிறைய காட்டுவாங்க. இந்த சீசனில் என்னவோ காட்டுறதே இல்லை, இவங்க சொல்கிறது தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் ஆச்சு. இப்போ இதில் வந்து சாச்சனாவை சேவ் பண்ணி விட்டாங்க. இதில் ஜாக்லின் சொன்ன ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லாரும் ஒன்று சொன்னதுனால நெய் கேட்குறாங்க, மைதா கேட்குறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து எதை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. அதாவது டைம் இல்லைனாவது இதுதான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு இல்லை அதனால் எடுத்தோன்னு ஒரு சாரி சொல்லிடலாம். டைம் இருக்கிற பட்சத்தில் எடுக்கலாமோன்னு நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சார் குழப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டோம். கொடுத்த டைமை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்குவாங்க.
ஓகேங்க. அந்த இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த டாஸ்க் விளையாட போகும்போது, அந்த ஒரு பதட்டம். இப்போ ஒருத்தவங்க எடுத்துன்னு வர சொன்னத எடுத்துன்னு வந்தாங்க. இன்னொருத்தவங்க எடுத்துன்னு வர சொல்ல எடுத்துன்னு வர முடியலன்னா, வேணும்னு எடுத்துன்னு வரல அப்படிங்கிற மாரி யாரும் மீன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, அத வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கன்னு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது முடியாது. பட் ஆனா ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ட்ரை பண்ணி அது வந்து அவங்களுக்கு வந்து மொத்தத்துக்குமே வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஒரு வழியா சாச்சனா சேவ் ஆயிட்டாங்க. சேது சார் சேஃப் கேம் ஆடிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த ராஜாராணி டாஸ்க் வருது. அந்த ராஜாராணி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ளே பண்ணீங்க? நான் அகெயின் முதல்லருந்தா அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருக்கு. மறுபடியும் சாச்சனாவா? அப்படின்ற மாரி தான் அந்த ராஜாராணி டாஸ்கில். இதில ராணுவுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க ராஜாவா? அப்படின்னா, எங்கள உட்கார வச்சுட்டு எங்கள டாமினேட் பண்ணி சுத்தி இருக்கவங்க தான் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாரி அவரும் ஒத்துக்கிறாரு. மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ராணி என்ன பண்ணாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்ஷிதா எழுந்து சொல்றாங்க, இந்த சைடு ராணியும் ஒண்ணும் பண்ணல. ப்ளஸ் வந்து இந்த சைட் படைத்தளபதி, அந்த சைட் படைத்தளபதியும் தான் சார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாரி இருந்தது டாஸ்க்கு. அதுலயும் மஞ்சரி நெறைய பண்ண மாரி இருந்தது அப்படின்னு. மஞ்சரி எழுப்பி கேட்டா அவங்க சொல்றாங்க, "இல்ல சார் நாங்க ராணிய பேச விட்டோம். அவங்க பெர்சனல் அட்டாக்குள்ள போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு முட்டு குடுக்கறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா ஒருத்தர் மேல ஒருத்தர் ப்ளேம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி நாங்க செஞ்சது தப்புன்னாங்க. அப்புறம் சாச்சனா அவங்களும் அவங்க செஞ்சது தப்புன்னாங்க. அப்புறம் ஒரு வழியா நீங்க 2 பேரும் பேசி டிசைட் பண்ணுங்க அப்படின்னும்போது, சாச்சனா அவங்க செய்றது ஒத்துக்கிற மாரி ஒண்ணு. அதாவது நல்ல பொண்ணா அவங்க காட்டிக்கிறாங்க போல. ஒரு வழியா ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்து இங்கேயுமே வந்து சாச்சனாக்கு முட்டு குடுத்து, இப்போ வந்து சாச்சனாவ நல்ல பொண்ணுன்ற பேர்ல உள்ள வீட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் இது போச்சு. இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா, சேது சார் ஃபுல்லா சாச்சனாக்காக சேஃப் கேம் சேது சாரே சேஃப் கேம் ஆன மாரி தான் இருந்தது. பொண்ண காப்பாத்துறதுக்காக. அவர் வந்து என்ன படத்துக்குள்ளேருந்து இன்னும் வெளியிலேயே வரலையான்னு தெரியல, அந்த மகாராஜா படத்துக்குள்ளேருந்து. ஆனா அந்த பொண்ணு பிக் பாஸ் ஷோல ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத சேது சார் மறந்துடுறாரா? இல்ல அந்த படத்தையே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு இந்த பிபி ஷோல இந்த ப்ளேவை இன்னும் கன்டின்யூ பண்ண போகுதா? அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. பார்க்க போனா டாடி ட்ராஃபி அப்படின்னு கேட்டா அதையும் குடுத்துருவார் போல இருக்கு. ஆல்ரெடி சாக்லேட் போயிடுச்சு, மட்டன் பிரியாணி போயிடுச்சு, ஜாம் பாட்டில் வந்து சேவிங் ப்ராசஸா மாறிடுச்சு. ஸோ வந்து இதுக்கு மேல ட்ராஃபி வந்து எப்படி போகும்னு தெரியல. இப்ப லைனும் வேற கிடையாது. பொண்ணு ஃப்ரீயா கேம் ஆடட்டும்னு விட்டுட்டு, எங்கெல்லாம் வந்து சேது சார் வந்து சப்போர்ட் பண்ணி நிப்பாருன்னு தெரியல. ஸோ ட்ராஃபிய சாச்சனா கையில குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன் கைஸ். தேங்க் யூ.